வணக்கம் நண்பர்களே. தஞ்சை கோநகரில் இன்னைக்கு கார்த்திகைக்கு செய்யக்கூடிய பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 6 கப் அளவு பொரி அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரி எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற அளவு தான் வெல்லம் சேர்க்கணும். அதுக்காக தான் அளந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பெள்ளும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக வறுத்துடலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வறுத்தா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 6 கப் பொரி சேர்த்துருக்கோம். அதுக்காக நம்ம 2 கப் அளவு வெல்லம் சேர்க்குறோம். நீங்கள் எந்த கப்பில் பொரி அளக்குறீங்களோ அதே கப்பில் வெல்லமும் அளந்து போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் பொரி சேர்த்திங்கன்னா அதுக்கு 1 கப் வெல்லம் போதும். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு கம்பி பதம் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் எடுத்து ஊற்றி பார்க்கலாம். பாகு கரையாமல் நிற்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா சரியான பதம். ஒரு கம்பி பதமும் வந்துருச்சு. நிறுத்திடுங்க. பொரியில் ஊற்றி உடனே நல்லா கிளறிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களால் கை சூடு தாங்க முடியும்னா பொரி உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போது உருண்டையாக பிடிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பொரியாக மட்டும் கிளறி வச்சுருங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம கார்த்திகைக்கு பொரி ரெடி பண்ணியாச்சு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பொரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுங்க.